வணக்கம் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெக்குக்கூட ஒரு டிஷர்ட் மாதிரி தான். ஐ ஹோப் இது எப்படி வரும்னு தெரில. ஸோ இது ஒரு பர்த்டே கலர் ரெக்வஸ்ட் தான். ஸோ நான் அவங்களோட நான் கொடுக்குறேன். ஸோ கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் அவங்க யாருன்னு. சரி, ஓகேடா. நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குமான்னு சீரியஸாக எனக்கு தெரில. நீங்கள் சைக்கோ டைப் தானே கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரியலடா. ஐம் ரியலி சாரி. ஸோ கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இது எப்படி வரும்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. ஏன்னா நான் பேசுகிறதுல தான் இருக்குது. சரிடா, ஓகே. இந்த டிஷர்ட்டாக வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி பர்த்டே. சாரி, இதை மென்ஷன் பண்ண வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டேடா. நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? நான் நேரில் இருந்தாலும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். நேரில் இல்லை, ஐம் சாரி. சரி, ஓகேடா. இப்போ வாங்க அப்படியே வீடியோ கலப்பலாமா? ஆயிட்டா, எப்படி இருக்க? இருக்கேன் யோகி. ஏன்டா எவ்வளோ வேலை இருக்க? ஆமாம், ஏன்னா 1 வீக்கு ஃபோன் பண்ண எடுக்கிறதில்ல, என்ன பிரச்சனை? அது ஏன் கேட்குற யோகி? அந்த சித்தி தான். என்ன, அந்த அம்மா ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம் யோகி, எனக்கு ஏதோ பையன் பார்த்துருக்காமாம்மா. அவள் இன்றைக்கி என்னை மீட் பண்ணுவானாம்மாம்மா. என்னது, யாராவது மீட் பண்ணுவாங்களா? யார் அது? அது ஏதோ அவங்க பார்த்துருக்க புதுசாக ஒரு பையனாமா. அவன் மீட் பண்ணுவானாம். என்னன்னு தெரியலடா, இனி வந்தால் தான் தெரியும். ஹே, என்ன அந்த அம்மா உன் லைஃப் என்ன அப்படி பொம்மை மாதிரி மாற்றி வச்சுருக்கு? அதை ஏன்டா நீ வேறு கேட்குற? நானே பல டென்ஷனில் இருக்கேன். அங்கே போனதுலேருந்து என் மொபைலை பிடிங்கி வச்சிட்டா. தெரியுமா உனக்கு அது? நானே அதில் கடுப்பில் இருக்கேன். என் மொபைல் என்கிட்ட தரல. அங்கே போனால் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுவேன்ல, சும்மா வாட்டர் சிம் கிடச்சிக்கிட்டு. ஆமாம், அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தெரிஞ்சிருந்தா அதுக்காச்சும் நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். நீ ஃபோன் பண்ணாலும் அந்த அம்மா என்னை அப்படி பேச விட்டுருப்பாரு. அவ்வளோ பெரிய வீட்ரா, நான் இங்கே பேசினா எனக்கு அங்கே கேட்குதுறானா? பா, முடியல. எப்படா அங்கேருந்து வருவோன்னு இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ அங்கே ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு. இங்கேருந்து ஹாலிடேக்கு தான் அங்கே போய் எடுக்கிறேன். அந்த அம்மா அப்படியும் அதை பண்ணிட்டேன், அவங்க இது பண்ணிட்டேன், அவங்க அதை எடுத்துக்கொடு இதை எடுத்துக்கொடுன்னு உட்காந்த இடத்துல ராணி மாதிரி வேலையை பார்த்துட்ருக்காவ. பத்தாவதுக்கு நான் அவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க. அத்தனை மெய்ட்ஸ் இருந்துமே நான் தான், எல்லாத்துக்குமே நான் தான். சரி விட்றா. அந்த அம்மாவை என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படி மண்டையோடு சேர்த்து அடித்து ஒரு நாள் நம்பி இந்த மண்டை அப்படி பொழக்கணும். அடிக்கிற அடியில் அந்த அம்மாவுக்கு அந்த மண்டையில் அப்படியாச்சும் பண்ணிடுவோம். டேய், நீ வேறு சும்மாருடா. அப்படி ஏதாவது சொன்ன யாராவது ஒன்று பண்ணாங்கன்னா அந்த பழியை என் மேலே தூக்கி பிடிச்சித்துருவா. ஆமாம்ல, பெரிய ஆள் தான் அவள். நம்ம இதாரி யோங்கி, நம்ம நம்ம வேலை வந்துட்டுருப்போம் அப்படின்ட்டு நம்மகிட்ட அவங்க யோங்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆள் அப்படியே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. அப்படி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு, அப்படி கோட் ஷூட்லாம் போட்டு, அப்படியே டிப்டாப்பாக வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்மகிட்ட அவங்க இருந்துட்டு உட்காந்து அப்படி கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம யோங்கி தான். மச்சான், காஃபி குடிக்க போகலாம் வரியா? இல்லை யோங்கி, எனக்கு வேணால் வாங்கிட்டு வந்துறியா? ஓகேடா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே ஹலோ தேம். யார்? என்னண்ணா? உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நீங்கள் தான் அவங்களா? நைஸ் டு மீட் யூ. தியோங், என்ன ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய், யார் நீ? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு யார் அவனை தொடுறதுக்கு? ஃபஸ்ட் அவன் கையை விடுங்க. ஹலோ, இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். நான் இவன் கையை தான் பிடிப்பேன். அதுக்கு உங்களுக்கு இப்போ என்னவா? என்னவா? இங்கே பாருங்கள், பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் இங்கே ஒன்றும் நான் வரல. நான் இங்கே பார்த்துட்டு அவங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன். நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்? அவங்க கல்யாணமே நீங்கள் பண்ணல தானே? ஜஸ்ட்டு பார்க்க தானே வந்திருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் இது ஒரு பிளைண்ட் டேட்டு. இதுக்கெல்லாமா நீங்கள் இவ்வளோ ஓவராக பண்ணுவீங்க? ஏய், யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பர்சன் நான் அப்படியே இவங்கக்கிட்ட வம்பிழுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்கி விடுற மாதிரி இல்லை, அவனுக்கு பதிலுக்கு பதில் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். சரிட்டாங்கண்ணா, இவங்கி ப்ளீஸ் வேணாண்டா. ஏதாச்சும் பிரச்சனையே அந்த அம்மா காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்தேன். ப்ளீஸ் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் போய் ஊதிட்டு, ஏதாச்சும் பேசணுமா? ஆமாட்டேன், அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஒர்க்கில் இருக்கியா என்ன? ஆமாம், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம். நான் இங்கே ஒரு சீட்டில் அமைதியாக உட்காந்துக்கிறேன்.
நீ என்ன பண்ணுறியோ அதை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன் போதுமா, எனக்கு வேறு எதுவும் வேணாம். ஓகே, நீ என்ன ஒர்க் வேணால் பாரு, நான் அமைதியாக இருந்துக்குவேன். அந்த சீட்டில் தான் உட்காந்துருப்பேன், அங்கேயே உட்காந்து நான் பார்ப்பேன். புரியுதா? ஏதோ ஒன்று ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். ஓகே, நான் அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் வாட்டுக்கு அமைதியாக போய் உட்காந்து என் வேலை ஒன்று பார்ப்பேன். அண்ட் அது எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? தெரிலங்க. ஸோ நீங்கள் அவங்க போட்டு பேசுகிறதே ஒரு மாதிரி திவ்வுன்னு ஏறுது. ஒரே ஒரு தடவை என் நேமை மட்டும் அப்படியே சொல்லுங்கள். இல்லை வேணாம், என்னங்கன்னு ஒரு டைம் கூப்பிடுங்க, அது போதும் எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி நாட்டி நரம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இருக்குண்டா, இருக்கும், நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டா நல்லா கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி நான் சண்டைக்கு வரான். சரி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க கூட பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்? எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க? ஹலோ, நீங்கள் ஃபஸ்ட்டு யாருங்க டேங்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இன்னும் எங்களுக்கு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட். ஸோ அவனோட ஃபியான்சி ஆக போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்கு அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் டேங் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். ஏன்னா என்கேஜ்மெண்ட்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். என்னது என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம் டேங், சொல்லலையா உங்ககிட்ட? அவங்க சொல்லியிருப்பாங்க நினச்சேனே. எனிவேஸ், இன்னும் 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட். ஸோ இன்றைக்கி பேசிவிட்டு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துட்டு உங்களை நான் பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஷாப்பிங் போகலாம். ஓகேவா? இல்லை, நான் பேசிட்டு சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ டைம்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனக்கு நல்ல முடிவாக சொன்னீங்கன்னா போதும். எப்படியும் நல்ல முடிவு சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் எதுவும் பண்ணலை. நான் வாட்டுக்கு என் வேலையை போய் பார்க்குறேன். அங்கே போய் உட்காந்துக்கிட்டா? ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாங்க. நான் அப்படியே பவ் பண்ணி சொல்கிறான். இந்த சேம் டைம் நம்ம யுங்கி தான் அப்படி கோவமாக இருக்கான். இப்போ அவன் காஃபி வாங்க போகலான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே எதுவுமே பண்ணலை, அப்படியே உட்காந்துக்கிறான். ஏன் காஃபி வாங்க போகலையா? இந்த ஒரு காஜி மாமா கிட்டே உன்னை விட்டு போகிறதா? வேணாண்டடி, அவ்வளோதான், அவன் உன்னை கண்ணாலேச்சு பண்ணிடுவான். அதனால் நான் உங்ககிட்டே உட்காந்துக்கிறேன், சேஃபாக இருக்கும் உனக்கு தான். ஆமாம் யுங்கி, என்கிட்டயே இரு, நகுந்துங்கேருந்து ஓடிடாத. இல்லை யுங்கி, ஏன் போகவே மாட்டேன், உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். இங்கேயே இருக்கேன், இந்த காம பிசாஸ் ஒன்று விட்டு போகிற முடி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் பேசிகிட்டு இருக்கான். சரிட்டாங்கண்ணா அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்குட்டாங்க. யுங்கி, அவனை பார்க்குறான்னு பாரு. யார்? காம பிசாசா? ஆமாண்டா, பாரு. டேய், கண் எடுக்காமல் உன்னை வேணுன்னா பார்க்குறான். ஐயோ, எனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. அங்கேயும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சரி ஆஃபீஸ்லேயாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தேன்டா. ஐயோ, எனக்கு தலையில் எனக்கு அப்படியே பாருங்க எடுத்து போட்டுக்கலாம் போல இருக்கு இவங்க. டென்ஷன் ஆகாது இரு. என்ன? ஒன்றும் இல்லை, நான் அவனை தானே பார்க்குறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? அவனை பார்த்தேன் குழந்தை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான். இவனும் தான் அப்படியே யூங்கிக்கு அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கான். அவனும் சைன் லாங்குவேஜில் பேசி ரெண்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. சைடு டேங் தான், யூங்கி அமைதியாடுறா, அவனுக்காவது கிளம்பி பேச்சு பண்ணிட்டு கிண்டிட்டு போகிறான். அந்த அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் கால் போச்சுன்னா நான் செத்தேன். இல்லைடா பார்த்துக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துட்டா. ஏன்னா இதுக்கு மேலே அவனை பார்த்தானா எனக்கு ஒரு மாதிரி அருவறுப்படாக இருக்குது என்ன மேலே. ஆமாட்டான், நீ பேசி அந்த காம பிசாச மேலே ஊட்டி விடு, அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஆமாண்டா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கடையா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசலாம், வரீங்களா? ஒர்க் முடிஞ்சா? இல்லை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க, அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணுறேன். ஐயோ இல்லை வேணாம், உங்கள்கிட்ட பேசி ஆகணும். ஐயோ ஓகே இதோ வரேன். சொல்லுங்கடையா. கொஞ்சம் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப் போய்க்கலாமா? தாராளமா. ஒரு நிமிஷம். ஹலோ.
சொல்லுங்கள் சார். ஆம், இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக புக் பண்ணியிருக்கேன். ஏன் சார்? என்னோடய ஃப்யூச்சர் ஃபியான்சி கூட பேச போகிறேன். அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஹஸ்பண்ட் ஆக போகிறாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக நான் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, நாங்கள் 2 பேரும் ரொமான்டிக்காக பேசுகிறதெல்லாம். ஓ ஓ புரியுது சார், புரியுது. இதோ புக் பண்ணுறேன் சார். இதோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன்? என்ன ஏன்? இல்லை, எனக்காக போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் நம்ம பர்சனலாக பேச போகிறோம். ஸோ யாருமே கேட்கக்கூடாதுல்ல. ஸோ 2 கப்புள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற விஷயத்தெல்லாம் யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் முன்னாடி புக் பண்ணேன். என் தலை எடுத்து என்னட்டையும் இல்லை, கொசு நெத்தியில் இருந்துச்சு, அதை அடித்தேன். ஓ ஓகே ஓகே. எங்கே அந்த கொசு கொஞ்சம் கொடுங்க. உங்களையவே கடிக்குதா? இல்லை கொசு போயிடுச்சு. அடிக்கிறதுக்கு முன்னாடி பந்து போயிடுச்சு. ஓ சரி. இருங்க, அந்த கொசு பிடிச்சி அதை 4 ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு நான் தந்துடுறேன். ஐயோ இல்லை வேணாம். போகலாமா? ஓ போகலாம் டேம். ஓகே டேம், ஒரு நிமிஷம். இருங்க, சீட்டில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, தொடச்சி விட்டுக்கிறேன். டீலையே உட்காருங்க. தேங்க்யூ. என்ன டேங்க் சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட்டா. சொல்லுங்கள் சார். கேப்பச்சினோ 2 கொடுத்துருங்க. ஓகே சார். இப்போ டேங்ண்ணா, இல்லை எனக்கு கேப்பச்சினோலாம் பிடிக்காது. ஓ ஐம் சாரி. வெயிட்டா சார், கேப்பச்சினோ 1 மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு மில்க் ஷேக் ஒன்று போட்டு கொண்டு வாங்க. ஓகே சார். இல்லை, கேப்பச்சினோவும் கேன்சல், ஒரே மில்க் ஷேக்காக கொடுங்க. 2 ஸ்டார்ச். ஓகே சார். சார் கப்புள்ஸ் தானே? கப்புள்ஸ் தான். ஸோ 2 ஸ்டார்ச் போட்டு கொடுக்குற வேலையை பாருங்கள். ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. டேங் அப்படி பார்க்குறான். என்னது ஒரே இதில் 2 ஓ, இன்னும் பார்க்குறக்கே அருவருப்பாக இருக்குது. இதில் 2 ஸ்டார்ச்சா? டேங் கண்ட்ரோல். அந்த அம்மாவுக்கு அதுக்கு எதுவும் போகக்கூடாது. ஓகே. அப்புறம் டேங், அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, ஃப்யூச்சரில் 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் தெரிஞ்சுக்கலான்னு. அப்படியா? நான் அப்புறமா என்னை பற்றி சொல்கிறேனே. நோ ப்ராப்ளம். நீங்கள் எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தியாங், எனக்கு ஒன்று சொல்கிறீங்களா? என்னது? நீங்கள் டியாங் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. கடவுள் அப்படி படைக்கும்போதே உங்களை அப்படி செதுக்கி படைச்சிருப்பாங்க போல். அப்படி செதுக்கி அவ்வளோ அழகாக படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வைக்கணும் தெரியுமா? ஓ அப்படியா? சீரியஸாக டயம், நீங்கள் மட்டும் எனக்கு கிடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படி தாங்குவேன் போட்டு. அப்படி என்னோடய உள்ளங்கையில் அப்படி வச்சு தாங்குவேன். பாவம், உள்ளங்கை ரொம்ப வலிக்கும், வெயிட் தாங்காது. ஐயோ, கிரிஞ்ச் பண்ணுறீங்களா? சிரிக்கிறதுக்கான டைம் இல்லை. தியான், இந்த அழகு எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கிடைக்குமா? இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இல்லை, இந்த அழகு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கிடைக்குமா? சாரி, நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட இன்டென்ஷனோட பேசுனீங்கன்னா இனி 2 பேர் பேச வேணாம். இல்லாட்டி அவங்க தப்பாலாம் கேட்கலையே. எப்படியும் ஃப்யூச்சரில் பண்ண தானே போகிறோம். ஸோ முன்னாடியே ட்ரையல்ஸ் பார்த்துக்கிறது நல்லது தானே. என்ன முன்னாடி நல்லதாக பார்த்துக்கிறது? இதெல்லாம் நீங்கள் பேசுவது இப்போ பேச்சா என்ன? ஐம் சாரி டேங், ஐம் சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. சார் என்னங்க? தேங்க்யூ சார். ஒரு ஸ்டார்ச் தான் இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டேங் என்னங்க, நீங்கள் குடிங்க. இல்லை, எனக்கு வேணாம். பரவாயில்ல டேங், குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, எனக்கு வேணாம். பரவாயில்லைங்க, என்னங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த
அந்த மில்க் ஷேக் அப்படி தள்ளுறான். ஸோ டேங் இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அப்படியே சிப் பண்ணிட்டு போதும் எனக்கு போதும் மாட்டான். போதும் எனக்கு இதுக்கு மேலே குடிக்க முடியாது. ஓ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மில்க் ஷேக்கை அவன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்டார்ச்சை ஒரு மாதிரி அவன் லிக் பண்ணி அவன் அப்படியே இந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு இருக்கான். சரி டேங் இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ஸ்டார்ச்சை போட்டு நல்லா ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான் சேர்த்து டேங் இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவன் இவ்வளோ கார்ஜியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்கான் அவனை பார்த்துட்டு. ஏன்னா அவனை பார்க்கும்போது ஒரு கொஷின் மார்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, இவன் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி போட்டு உறிஞ்சிட்டு இருக்கான் அந்த ஸ்டார்ச்சை. அவ்வளோதான் அந்த டைம் அவன் உட்காரவே இல்லை. அப்படியே அவனோட இதை எடுத்துகிட்டு ஓகே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் போட்டா தேவன் இன்றைக்கி நைட் உங்களை நான் பிக் பண்ணிக்கிட்டா? இல்லை எனக்கு ஆஃபீஸ் வேன் இருக்குது, ஸோ நான் அதில் போய்க்கிறேன். பரவாயில்ல டேங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அங்கே ஆஃபீஸில் பேசிட்டேன். ஐயோ இல்லை வேணாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பேசிடுறேன். ஓகே டேம். அப்போது ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுடா என்னென்னு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இல்லை ஆண்டிகிட்ட சொல்லிட்டா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. as you wish you can. ஓ தேங்க்யூ டேம். ஓகே டேம், மீட் பண்ணலாம். ஓகே ஈவினிங் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள், வெயிட் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் போகலாமா? ஒரு நிமிஷம் டேம் அப்படின்னு சொல்லும்போதே டேங்க அப்படியே திரும்பின உடனே அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே பிக் எடுத்துடுறான் டேங்க. ஸோ டேங் வந்துட்டு அதில் ரொம்பலாம் இருக்கான், டக்குன்னு திரும்பி இருப்பான். ஸோ அதனால் அவனோட நேச்சுரல் லுக் அப்படியே இருக்கும் அந்த பிக்கில். ஸோ டேங் வந்துட்டு என்னமோ சொன்னீங்க? இல்லை டேங் ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் உங்கள் நம்பர் ப்ளஸ் ஒரு பிக் எடுத்துக்கலாமா? பிக்கா? ஓகே ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் இருந்துட்டு அப்படி டேங் கிட்டே வந்து நிற்கிறான். நான் உங்கள் மேலே கைப்போட்டு ஃபுல் எடுக்கட்டா? ஓகே அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடு இந்த பர்சன் வந்துட்டு அப்படியே டேங்கோட ஹிப்கிட்ட நல்லா கையை ரவுண்ட் பண்ணி அவள் அப்படி டைட்டாக பிடிச்ச மாதிரி வச்சு அப்படியே பிக் எடுக்கிறான். டேங்க் ரொம்ப வலிக்குது. அவன் இருந்துட்டு எதுவுமே காட்டிக்கல, அந்த பிக்குக்காக அப்படியே நின்றுறான், எதுவுமே சிரிக்க கூட இல்லை. டேங் சரிங்க டேங். எனக்கு கொஞ்சம் நல்லா சரிங்க அப்படிங்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போ டேங் அப்படி சிரிக்கிறான். அவன் டக்குன்னு அப்படி இந்த கேமரா வச்சுட்டு இருந்துட்டு அப்படியே டேங் அப்படி கிஸ் பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இல்லை டேங் காமன் தானே, ப்ளீஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறத வச்சுக்காதீங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிடுறான். ஸோ டேங்கோட ஐடி கார்டு அங்கே இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு போயிருப்பான். ஸோ அதை அப்படியே பார்க்குறான் இவன். டேங் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கார்டை அப்படியே அவன் பிக் எடுத்துகிட்டு டேங்கோட நம்பரும் அதில் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிட்டு இப்போது அப்படியே வரான். டேங் என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் ஐடி கார்டு தேங்க்ஸ், இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. சாரி டேங், தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேங் வேகமாக ஆஃபீஸ்க்குள்ளே ஓடிடுறான். அப்படியே டேங் போகிறத அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் டேங் வந்துட்டு ஓடும்போது அவனோட பட்டெல்லாம் ரொம்ப ஆடுது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் டங்குக்குள்ளே அப்படி ப்ளே பண்ணிக்கிறான். செம்மையாக ஒரு நாட்டுக்கட்டை, ஏன் அலோவ் பண்ண மாட்டான் இல்லையே. இவனை அப்படி இன்ச்சாக வச்சு பண்ணணும், கல்யாணம் மட்டும் முடியட்டும், இவனை பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டு அப்படி காரில் ஏறுறான். ஹலோ சார். என்ன சார் எப்படி போனாங்க? ஒன்று சொல்லிட்டா, செம்மையாக இருக்கான், இவனை மாதிரி ஒரு பையன்லாம் கிடச்சான்னு வச்சுக்கோவேன், சீரியஸாக அப்படி வாங்கி வச்சு நல்லா செய்யலாம்டா, அவ்வளோ ஒர்த்தா சார், அந்த அளவுக்கு ஒர்த்து. சரி இதெல்லாம் கேட்குறத விட்டு போட்டு வண்டி எடுக்கிற வேலையப்பார். ஓகே சார். அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பர்சன் தான் அப்படியே அவங்களோட நம்பர் அப்படி பார்த்துட்டு ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ அப்படி அழிக்கிறான். செட் ஆகலை ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேவ் பண்ணுறான். ஸோ அது அப்படியே சேவ் பண்ணிட்டு அப்படியே இந்த ஃபோனை இப்போ சிரிச்சிட்டு இருக்கான் இந்த பர்சன்.
சார் என்ன சிரிக்கிறீங்க? உனக்கு எதுக்கு அவன் தேவையில்லாத வேலை, முட்டை காரை விட்டுற வேலையை பாரு. ம் 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 நல்லா தான் பேசுகிறாரு, திடீர்னு சைக்கோ மாதிரி மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓட்டிகிட்ருக்கான் வண்டியை. இந்த சைடு நம்ம டேங் தான் அப்படியே போய் உட்காந்துருக்கான் பேய் எறிஞ்ச மாதிரி. சைடு யூங்கி தான், டே எடாச்சு டே அவன் அவன் என்னோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டான்டா. என்னது கிஸ் பண்ணிட்டானா? நான் சொல்கிற ஆமாண்டா, உனக்கே தெரியும்ல இது என்னோட செகண்ட் கிஸ்டா. அட பைத்தியக்காரா, என்னடா பண்ணிட்டு வச்சிருக்க? ஐயோ யுங்கி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யுங்கி இவனை பார்த்தாலே. அதுதானே ஸ்டார்டிங்னு சொன்னேன், இந்த காம பிசாசு வர சும்மா அவன் சுற்றிகிட்டே இருக்குது. யுங்கி அவன் ஒரு மில்க் ஷேக் வாங்கி கொடுத்தான்டா, அதை நான் வேணான்னு சொன்னேன். குடிக்க சொன்னான். குடித்ததுக்கப்புறம் அதை அவன் எடுத்து ஒரு மாதிரி அந்த ஸ்டார்ச்சை போட்டு அப்படி லிக் பண்ணி குடிக்கிறான்டா. அருவருப்பாக இருக்குடா. டீ கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம யூங்கி பார்த்துட்டு இப்போயே அவன் நம்ம அப்படியே மண்டையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இப்போ என்ன பிரயோஜனம், அவன் போயிட்டானோ இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் அப்படியே டேங் தான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவன் ஒர்க்ஸை பார்த்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே தான் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் அப்படியே மூவ் ஆகிட்ருக்காங்க. இந்த சைடு தான் நம்ம டேங் வந்துட்டு அப்படியே வரான். வந்துட்டு நின்றுட்டுருக்கான் ஆஃபீஸ் வேனுக்காக. இப்போ ஒரு வேன் வருது அப்படியே. ஹலோ டேங், வாங்க போகலாம். இல்லை ஆஃபீஸ் வேன் வரும். அட பரவாயில்ல, நான் பேசிட்டேன் மேனேஜ்மெண்ட்டை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறான். அந்த சைட் டேங்னா எதுவுமே பேசல, அப்படியே கப்சுப்புன்னு வரான். சரி இந்த பர்சன் இருந்துச்சு. டேங் என்ன மார்னிங் பார்த்ததை விட இப்போ ஒரு மார்க்கமாக இருக்கீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை டேங், சீரியஸாக நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க. இந்த எத்தனை தடவைங்க சொல்லுவீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது டேங் அவங்களுக்கெல்லாம். உங்கள் அழகுக்கும் நீங்கள் இருக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கும் உங்கள் ஸ்டைலுக்கும், அதை விட உங்கள் லிப்ஸ் என்ன சொன்னீங்க? இல்லை உங்கள் லிப்ஸை சொன்னேன். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாமல் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக வரீங்களா? ஓகேடா, ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணட்டா? ப்ளீஸ் அதையாச்சும் கொஞ்சம் உருப்படியாக பண்ணுங்களேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறான். அங்கே ஐட்டம் சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான் டேங்கு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். இவன் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு வரான். அவ்வளோதான் டேங்கு இருந்துட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, பாட்டு கொஞ்சம் மாற்றுறீங்களா? ஏன் டேங் நல்லா தானே இருக்குது? நல்லாவா இருக்குது? ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி பாட்டெலாம் பிடிக்காது, சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பாட்டை மாற்றுறான். அதுலேயும் அதே மாதிரி சாங் ஓடிட்டுருக்கு. இப்போது இருந்து டேங் கேட்குறான், இது நிஜமாலே ரேடியோ ஃபம்மா இல்லை உங்கள் பென்ட்ரைவா? என்னோடய பென்ட்ரைவ் தான், அதனால தான் உங்களை மாதிரியே இருக்கு. ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு பாட்டு கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த சைட் டேங் இருந்துட்டு அப்படி திரும்பியே உட்காந்துக்கான். இப்போ டேங் தான், இதுதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட். டேங் நான் வேணால் மேலே வந்து, ப்ளீஸ் வேணாம் நானே போய்க்கிறேன், எனக்கே தெரியும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே பவ் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து தலை மேலே வைக்கிறான். அப்படி கை கும்பிட்டு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு கியூட்டாக பண்ணாதீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ஐயோ டே போய் தோடா அப்படிங்கிற மாதிரிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் தான் அப்படி டேங் இருந்துட்டு அவன் போகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவனே நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ டேங். ஹலோ யார் நீங்கள்? இப்போ தான் நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் திரும்பி பார்க்குறான். அவன் அந்த காருக்குள்ளே இருந்து டாட்டா காமிக்கிறான். அதை டேங் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதிக்கிறான். இந்த சைடு இவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். சிரிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அந்த சைடு டேங்னா அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கான் நடந்து. அவனுக்கு அப்படி ஒரு டென்ஷனாக இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அவன் அப்படியே ஏறி வந்துட்டு இருக்கான். இப்போது ஏறி வந்தால் அவனோட வீட்டு கதவு அன்லாக் ஆகிட்டு யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி டேங்கு ஃபீல் ஆகுது. யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த கதவு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு பர்சன் அப்படியே அந்த சேரில் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி கூலாக உட்காந்துருக்காங்க. சைட்டு அவங்க பார்க்குறான். யார் நீங்கள்? ஓகேடா, இதோட எஃப்எஃப் என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ இது பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இந்த 2 பர்சன்ஸ் நான் லாஸ்ட்டாக முடித்ததும் ஃபஸ்ட்டு முடித்ததும் 2 பேருமே அன்னோன் பர்சன்ஸ் தான். ஸோ யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க பாருங்கள், ஓகேங்களா? டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேபி அன்கட் வந்துச்சுன்னா வரும். அண்ட் ஹாப்பி பர்த்டேடா, November 18 ஹாப்பி பர்த்டே. ஸோ நீ கேட்ட தானே, உனக்கு நான் 2 ஷர்ட்டாக கொடுத்துட்றேன். 2 ஷர்ட் ஆர் மேபி 3 ஷர்ட் 4 ஷர்ட் எத்தனை ஷர்ட் வேணால் வருது, சீரியஸாக தெரில. ஸோ ஓகேடா, பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. சரி ஓகேடா, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா கேண்டீஸ், அண்ட் பாய், குட் நைட், டாடா, பை பாய்.